மற்ற டாக்டர்கிட்ட போனேன். அப்போ அவங்க வந்து பண்ணாங்க. சர்டிஃபிகேட் வரல. பார்க்கும்போது சிந்தாமணி கிளினிக்னு வந்துச்சு. அப்புறம் பெஸ்ட் கிளினிக் எல்லா இதுலையும் பார்த்துட்டு போது இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வாங்க பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணேன். வலி தெரியல, டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. அதனால எனக்கு தெரியல. அந்த டேப்லெட்டு ப்ளஸ் ஜெல்லுன்ற அந்த இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அது தெரியல. கைட்டு பாட்டு மாற்று செல்ஃபில் தான் அந்த பாட்டு தான் கிடையாது. அதனால நான் அந்த கைட்டு மாற்று பல்லுக்கு போகாம வேறு சிகிச்சை இந்த சிகிச்சை கூட வந்து பண்ணினாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சின்ன பால்ட்டு அட்டன் பண்ணால் இந்த பால்ட் வர போகிறது இல்லை. கைட்டு மாற்று பல் இருக்கும்போது எதுவும் மெல்ல முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டா அந்த பல்லு பால்ட் வருமே, பல்லு பயந்துட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இப்போதைக்கு சாப்பிட்றாங்க. இப்போதைக்கு அது பிரச்சனை இல்லை. அன்பு தமிழ் உறவுகளுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சுப்பிரமணியன் சார் இருக்காரு. சாரோட வயசு பாத்தீங்கன்னா 53 வயசு ஆகுதுங்க. சார் வந்து திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்காங்க. சாருக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவர் மேலத்தாடலையும் கீழத்தாடலையும் ரெண்டுமே பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க 3 வருஷத்துக்கு முன்னால. அது வந்து ஆடிட் இருக்குது, அவரால் எதுவுமே கடிச்சு சாப்பிட முடியும். இதனாலதான் நம்ம கிட்ட வந்தாங்க. அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அவருக்கு பிரிட்ஜும் ஆடிட்டு இருந்தது. சாரு வந்து டென்டல் இம்ப்ளான்ஸும் பண்ணி மேலத்தாடலையும் கீழத்தாடலையும் டைட்டானியம் பாரம் மிக்ஸ் பண்ணிட்டு 5 நாள் நம்ம பல்லும் கொடுத்துட்டோம். இன்னைக்கு சார் வந்து செக்அப் வந்திருக்காங்க. வாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாது இந்த இது பண்றதுன்ட்டு. யூடியூப் பார்க்கும்போது சிந்தாமணி கிளினிக்னு வந்துச்சு. அப்புறம் பெஸ்ட் கிளினிக் எல்லா இதுலையும் பார்த்துட்டு போது இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வாங்க பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு ஐடியா இருந்தால் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. சரி ஓகே மேடம் பண்ணிடுங்க அப்படின்னு அது வரைக்கும் பண்ணி விட்டாங்க. நல்லா இருக்கு. சார் உங்களுக்கு சிகிச்சை பண்ணும்போது வலி எப்படி இருந்ததுங்க சார்? வலி தெரியல மேடம், டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. அதனால எனக்கு தெரியல. அந்த டேப்லெட்டு ப்ளஸ் ஜெல்லுன்ற அந்த இதெல்லாம் சாப்பிட்டு விட்டாங்க. அது தெரியல. உங்களுக்கு சிகிச்சைக்கு எத்தனை நாள் பிடிச்சதுங்க சார்? ஒரு 5 நாள் ஆச்சு. 5 நாள் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து இம்ப்ளான்ட்னா நான் பயப்படுறாங்க, பிரிட்ஜ் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் கைட்டு மாற்ற பழசிட்டு அவங்களுக்கு அது கம்ஃபர்ட்டா இல்லைன்னா கூட போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கைட்டு பாட்டு மாற்று செல்ஃபில் தான் அந்த பாட்டு தான் பண்ணுது. அதனால அந்த கைட்டு மாற்று பல்லுக்கு போகாம வேறு சிகிச்சை இந்த சிகிச்சை கூட வந்து பண்ணினாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சின்ன பால்ட்டு அட்டன் பண்ணால் இந்த பால்ட் வர போகிறது இல்லை. இப்போ உங்களுக்கு பல்லு கொடுத்துட்டாங்க இல்லையா, நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்க சார்? ஃபர்ஸ்ட் அந்த கைட்டு மாற்ற பல்லு இருக்கும்போது எதுவும் மெல்ல முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டா அந்த பல்லு பால்ட்டு வருமே, பல்லு பயந்துட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இப்போதைக்கு சாப்பிட்றாங்க. இப்போதைக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாமே சாப்பிடலாம். ஆனா ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் ரொம்ப கடினமான பொருளை கடிக்க வேண்டாம். சரி, 6 மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் எப்படி செட் ஆயிருக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டியூரபிலிட்டி எடுத்து மாத்திக்கிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் கொஞ்சம் சாப்பிடுறது ஒரு ஹார்டான பொருளா கடிக்காதீங்களா. நைட்ல உங்களுக்கு நைட் கார்டு கொடுத்துருக்கோம். நைட் ப்ரஷ் பண்ணிட்டு அது போட்டு படுக்கணும். காலைல ஏஞ்சி தண்ணியில போட்டு வச்சிடுங்க. அது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தெரியாம பல்லு கடிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. ஏதாவது ஃபோர்ஸா கடிச்சோம்னா இம்ப்ளான்ட் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 மாசம் எந்த அளவுக்கு நீங்க பத்திரமா இம்ப்ளான்ட்ஸ் பாத்துக்கிறீங்களோ லைஃப் ஃபுல்லா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நைட் கார்டு போடுறது ரொம்ப அழுத்தமான பொருள் எல்லாம் சாப்பிடாதீங்க. 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு பிடிச்சவனும் நீங்க எல்லாமே சாப்பிடலாம். சரிங்களா? அது வரைக்கும் அந்த நைட் கார்டு போடுறது உங்களுக்கு வந்து தாடை எலும்பு டென்சிட்டிக்காக உங்களுக்கு டி வைட்டமின் அது எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த சிறப்பு அதெல்லாமே கொஞ்சம் டைம்க்கு எடுத்துக்கோங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.